Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சுக்கு பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். இத நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 6 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது நீங்க உங்க மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி டீ போடும்போது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கேண்டீஸ் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது உங்க ரெகுலர் இஞ்சிக்கு ஒரு நல்ல சப்ஸ்டிட்யூட்டாவே இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறலாம். இப்போ ரெடியா இருக்கு. இதோட தோல் எல்லாம் நீக்கிரலாம். இதோட தோலை இதர நீங்க ஒரு நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஃபோர்க் வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா இஞ்சி துண்டுகளோட தோலையும் நீக்கிட்டு ரெடியா எடுத்து வச்சிரலாம். இப்போ நம்ம சின்ன ஸ்லைசஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு பெரிய ஸ்டீல் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சமமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2 days நம்ம சன் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்செல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சன் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்குன்னா ஒரு 3 days கூட வச்சுக்கோங்க. இப்போ 2 daysல நம்மளோட இஞ்சி பீசஸ்லாம் நல்லா ட்ரை ஆயாச்சு. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இதனால் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு 6 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 year வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இஞ்சிக்கு ஒரு ஹெல்த்தியான சப்ஸ்டியூட், அதே நேரத்தில் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த சுக்குப்பொடி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.